பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம், டியோட்ரண்ட் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லார் வீட்லேயுமே இது இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மெடிக்கல் ஷாப்லலாம் கூட இதை வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாடி ஸ்ப்ரேலாம் வந்து நம்ம உடம்புக்கு சேஃபாக இல்லையா, அண்ட் இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே எல்லாருமே பார்த்துருப்போம். இதில் வந்து ஏரை வந்து ஹையாக ப்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இப்படி ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோட கான்செப்ட் என்னென்னா, அதை எப்போ அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறோமோ இல்லைனா ப்ரெஷர் கம்மியாகுதோ அது வந்து நார்மலான ப்ரெஷரை நோக்கி அது வந்து எப்போவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து புயல், சூறாவளி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம். ஸோ இப்போது இந்த கண்டெய்னரில் வந்து ஏர் ஹை ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து நார்மல் ப்ரெஷரை நோக்கி வெளியில் போகுது. ஸோ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சிரிஞ்சில் ஏரை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதோட நாபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏரை ஹை ப்ரெஷரில் புஷ் பண்ணுறோம். இப்போ ஏர் வந்து கம்ப்ரஸ்டில் இருக்குது. நான் இப்போ அந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ண உடனேயே அந்த ஹேண்டில் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்தது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏரை பிடிச்சி புஷ் பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகிடுது. ஸோ அது அதிகமான அழுத்தத்தில் இருக்கும்போது அந்த அழுத்தத்தை விட்டு காற்று வந்து வெளியே போக நினைக்கும். ஸோ அப்படி நினைக்கிறதுனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இதே கான்செப்டை தான் வந்து இதுக்குள்ளேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃப்யூம் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சென்ட்டு கண்டுபிடிச்ச காலத்துலேருந்தே இந்த ஒரே மெத்தடு தான் எல்லா பெர்ஃப்யூம்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து பெர்ஃப்யூம்லலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், கேஸ் இல்லாமல் ஏன் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெர்ஃப்யூமில் கண்டெயின் ஆகிறது வந்து ரொம்ப ஹை எண்ட் ஃப்ராக்ரன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 12 hours 13 hours கூட ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் அதில் வந்து கேஸ் ஃபில் பண்ணாமல் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வந்து என்ன ஆப்ரேஷனில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்னோலிஸ் பிரின்சிபல். அதாவது இந்த நாபை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஏரும் ப்ளஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸும் வந்து அட் டைமில் வெளியில் போகும். இந்த கான்செப்ட் தான் வந்து பாய்மர கப்பல் ப்ளஸ் ஏரோப்ளைன் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இன்ஜினியரிங்லலாம் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை இப்படி கர்வியாக நம்ம பண்ணி வச்சுப்போம். பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரோட மேற்புறத்தில் வந்து நான் அது ஹை வெலாசிட்டி ஏரை வந்து பாஸ் பண்ண போகிறேன். அதாவது காற்றை வந்து நான் வேகமாக இதோட மேற்பரப்பில் நான் அனுப்ப போகிறேன். இப்படி அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இது மேலே வழியாக ஹை வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது மேலே வழியாக நான் காற்றை வந்து ஒரு ஃபோர்ஸாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்க காற்று அங்கேருந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அந்த இடத்துல காற்றோட டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். இதை தான் வந்து நம்ம லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, அந்த டென்சிட்டி கம்மி ஆகிறதுனால இங்கே கீழே இருக்க சைடில் இருக்க காற்றுலாம் வந்து அந்த இடத்த போய் நிரப்பிக்கிறதுக்கு முன்னாடி போகும். ஸோ அப்படி போகிறதுனால தான் வந்து இந்த பேப்பரை இது அப்படியே மேலே தூக்குது. கீழே இருக்க காற்று அந்த பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அப்படி வர்றதுனால தான் இந்த பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே லிஃப்ட் ஆகுது. ஸோ இதே கான்செப்டை தான் வந்து செயிலிங்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாய்மர கப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மோட்டார் கிடையாது, ப்ளஸ் துடுப்பு போட்டு ரொம்ப தூரம் கடல் தாண்டி ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ இந்த பாய்மரம் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பாய்மர மெத்தட்னால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் காற்று அடித்தாலும் அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டைரெக்ஷனில் வந்து நம்ம கப்பலை வந்து இயக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ காற்று வந்து எனக்கு இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம், அதாவது காற்று அடிக்கிறதா நம்ம வச்சுப்போம். இந்த டைரெக்ஷனில் காற்று அடிக்குது. ஸோ நான் இப்போ வந்து முன்னாடி நோக்கி மூவ் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த பாய்மரத்தை இப்படி நேராக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இது வந்து அகலமாக பெருசாக இருக்கிறதுனால இது மேலே எனக்கு காற்று படும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்று எனக்கு முன்னாடி தான். சரி, இப்போ நான் ரைட் சைடில் மூவ் ஆகணும் அப்படின்னா இதே பாய்மரத்தை நான் அப்படியே இப்படி திருப்பி இதை நான் ஒரு கர்வியாக நான் இப்படி ஆக்குறேன். அதாவது காற்று இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த பாய்மரத்தை மட்டும் நான் இப்படி கர்வியாக ஆக்குறேன். ஸோ இப்படி கர்வியாக நான் அப்படி ஆக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஹை வெலாசிட்டி ஏர் போய்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே ஹை வெலாசிட்டி அப்படின்றதுனால அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதாவது காற்று அழுத்தம் வந்து குறையுது. இப்படி குறையிறதுனால இங்கே இருக்கிற காற்று அந்த இடத்துக்கு போய் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு போகும். ஸோ அப்படி போகும்போது இடையில அந்த பாய்மரம் இருக்குது, அதனால் அந்த பாய்மரத்தை புஷ் பண்ணும். ஸோ அதனால் என்னால் ரைட்டில் போக முடியும். சரி, இதே நான் லெஃப்டில் போகணும் அப்படின்னா அதுவும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்படி இருக்கிற பாய்மரத்தை நம்ம இப்படி திருப்பிடுறோம். ஸோ இங்கே எனக்கு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. இங்கே இருக்க காற்று என்னை இங்கே நோக்கி தள்ளுது. ஸோ இங்கே போகிற அதே காற்று தான் என்னால் 3 டைரெக்ஷனில் போகிறதுக்கு எனக்கு வழி பண்ணுது.
ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய பாய்மரங்களை நம்ம ஒருங்கிணைக்கும் போது அது வந்து நமக்கு எல்லா 360 டிகிரியில் எல்லா டைரெக்ஷன்லேயும் போகிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாப் இருக்கு இல்லையா, அந்த நாப்பில் இருக்கிற காற்று நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஹை வெலாசிட்டியாக வெளியில் போகுது. சரி, ஹை வெலாசிட்டியாக வெளியில் போகும்போது அந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது. லோ ப்ரெஷரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து அந்த இடத்த ஃபில் பண்ண போகும். ஸோ அந்த இடத்த அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ காற்றால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால் காற்று வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே போகும். ஸோ பாட்டிலுக்குள்ளே போகும்போது இந்த காற்று வந்து இந்த பாட்டிலில் இருக்க லிக்விடை புஷ் பண்ணும். ஸோ லிக்விடை புஷ் பண்ணும்போது இங்கே இருக்குது இல்லையா அந்த பைப்பு, இந்த பைப்பு வழியாக ஆட்டோமேட்டிக்காக லிக்விட் வந்து மேலே போகும். ஸோ மேலே போகும்போது அந்த ஹை வெலாசிட்டி ஏர் ப்ளஸ் இந்த லிக்விட் ரெண்டும் சேர்ந்து நமக்கு வெளியில் ஸ்ப்ரேயாக கிடைக்கிது. ஸோ இதை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பாடி ஸ்ப்ரே டியோட்ரண்ட்லாம் வந்து நம்ம உடம்புல உள்ள ஸ்வெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணோம், அதாவது வியர்வையை கண்ட்ரோல் பண்ணோம். அதே இந்த பெர்ஃப்யூம் வந்து ஒன்லி ஸ்மெல்க்காக மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்வெட்டிங்கை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் வந்து 2 கிளாண்ட் இருக்கும், எக்ரைன் அண்ட் அப்போக்ரைன் அப்படின்றது. ஸோ அந்த கிளாண்ட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாடியில் எங்கே டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா, டெம்பரேச்சர் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்த கூல் பண்ணுறதுக்காக இது வந்து லிக்விடை வந்து ஜென்ரேட் பண்ணி வெளியில் அனுப்பும். அதை தான் நம்ம வேர்வை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இந்த லிக்விடோட வந்து பாக்டீரியா ரியாக்ட் பண்ணும்போது ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சோ இல்லைனா 1 டே கழிச்சோ நமக்கு மோசமான ஸ்மெல்லை வந்து இது க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த டியோட்ரண்ட் பாடி ஸ்ப்ரே அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. இந்த டியோட்ரண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டியோட்ரண்ட் அப்ளை பண்ணும்போது இது வந்து நம்ம ஸ்கின் மேலே போய் உட்காந்துக்கும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா வர்ற ஃபஸ்ட்டு வியர்வையோடு இது வந்து ரியாக்ட் பண்ணி இதில் இருக்க AlCl3 அதாவது அலுமினியம் குளோரைடு அப்படின்றது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டதுனால ஃபர்தராக வியர்வை வந்து ஜென்ரேட் ஆக முடியாமல் இது வந்து தடுக்குது. இது நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியாகிற இயற்கையான விஷயங்களை தடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது நமக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த வேர்வையை கண்ட்ரோல் பண்ணும்போது இரிட்டேஷன்ஸு, அலர்ஜிஸு அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இந்த பாடி ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்து நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸாக இருக்குது. இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற ஆல்கஹால். அதாவது இப்போது நார்மலான இந்த பாடி ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 95% வந்து ஆல்கஹால் இருக்கிறதா இதில் போட்டுருக்கு. சரி, 95% ஆல்கஹாலை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் வந்து ஆல்கஹால் வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது இல்லையா, அந்த ஆயிலும் அப்புறமா அந்த ஃப்ராக்ரன்ஸோட தன்மையை குறைக்கிறதுக்காக வாட்டரும் சேர்ப்பாங்க. ஸோ இந்த ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால். அது போக இதில் ப்ரெஷர் கண்டெயின் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரோபைன், பியூட்டைன் அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வந்து இதில் கண்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கண்டெயின் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல் கெட்டு போயிடக்கூடாதுக்கு அப்படின்றதுக்காக இன்னொரு டைப் ஆஃப் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக நிறைய ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால தான் இதில் வந்து ஃபுல்லாகவே 95% வந்து இதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். சரி, அதனால் பாடிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஆல்கஹால் நம்ம பாடியில் அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால் எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதுக்காக இதை டூ மச்சாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இந்த வாசனைக்காக இந்த பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரேலாம் வந்து குழந்தைங்களுக்கும், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் நல்லா அடித்து விட்டுருவாங்க. சரி, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து 95% ஆல்கஹால் இருக்குது, ப்ளஸ் ப்ரோபைன், பியூட்டைன் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக தீப்பற்றக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக நெருப்பில் அடிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க இது எவ்வளோ மோசமான ஒரு நெருப்பை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அந்த பெர்ஃப்யூமும் இதுலேயும் ஆல்கஹால் கண்டெயின் ஆகிருக்குது அப்படின்றதுனால இதுவும் நெருப்பில் அடிக்கும்போது ஒரு ஃபயரை வந்து க்ரியேட் பண்ணும். சரி, அதான் ஆல்கஹால் தான் எவாப்ரேட் ஆயிருமே, அப்புறம் ஏன்ப்பா இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பேப்பரில் நம்ம இப்போ அந்த ஸ்ப்ரே அடிக்கலாம். நான் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த பேப்பரில் நான் ஃபயரை அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலர் ஃபயர் வந்து அப்ளை ஆகுது இதில். ஸோ நம்ம பேப்பரில் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் எவாப்ரேட் ஆகிறதுக்கு, அந்த ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த டைம் கேப்பில் நம்ம ஃபயரில் போய் எதுனா கை வச்சாலோ இல்லை நம்ம மேலே தீ லேசாக பட்டால் கூட அவ்வளோ இமீடியட்டாக வந்து இந்த ஃபயர் வந்து பற்றிக்கும்.
ஸோ தயவு செஞ்சு இதை குழந்தைங்களுக்கு யாருக்கும் இதை வந்து அட்வைஸ் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.